உள்ள நீலம் மற்றும் சிவப்பு நிற கொடிகள் தொடர்பான கீழே உள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. அப்ப நீலமும் சிவப்பு இரண்டு விதமான கொடிகள் இருக்காம். என்ன கேள்வி? வினாத்தால் ஒன்றா ரெண்டா? வினாத்தால் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ரெண்டு. ஆமா, சரியா? ஓகே. தகவல் ஒழுங்கமைப்பு வினாக்கள் ஃபுல்லா போட்டேன். அந்த அந்த வினாடிங்க, சரியா? ஓகே. இப்ப நல்லா கவனிக்கிற முதலாவது சிவப்பு நிற கொடிகளும் நீல நிற கொடிகளும் இருக்காம், சரியா? ஒவ்வொரு தரவு தாராங்க. 6 நீல நிற கொடிகளும் 4 சிவப்பு நிற கொடிகளும் என்றவாறு 10 கொடிகள் குறித்த ஒரு கொடிமரம் ஒன்றிலே கீழே இருந்து மேலாக 1 தொடக்கம் 10 வரை இலக்கமிடப்பட்டு 10 இடங்களில் கீழே காட்டப்பட்டுள்ளவாறு தொங்க விடப்பட்டிருந்தன. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீல நிற கொடி 6, சிவப்பு நிற கொடி 4, மொத்தம் 10 கொடி இருக்கான். அந்த 10 கொடி ஒரு கொடி கம்பம் ஒன்றிலே கீழிருந்து மேலாக 10, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 போறோம். இப்படி கீழிருந்து மேலாக இருக்கான், சரியா? 6, 7, 8, 9, 10. ஓகே. இப்ப முதலாவது பாருங்க, 7வது இடத்திலே தொங்கவிடப்பட்டிருப்பது கடும் நீல நிற கொடியாகும். அதற்கு மேலே அண்மையில் தொங்கவிடப்பட்டிருப்பது மெல்லிய சிவப்பு நிற கொடியாகும். அப்ப 7ஆம் நம்பர்ல கடும் நீல நிற கொடி தொங்கவிடப்பட்டிருக்கு. அதுக்கு அண்மையில மேலே அண்மையில் மீறி பக்கத்துல, அதற்கு மேலே அண்மையில், அப்ப 8ஆம் நம்பர். அந்த 8ஆம் நம்பர்ல மெல்லிய சிவப்பு நிற கொடி என்ன கொடி காணப்படுதா? இப்ப அதை நோட் பண்ணிக்கோ. அடுத்த சொல்றாங்க 2வது தரவு, 3வது இடத்திலே தொங்கவிடப்பட்டிருப்பது மெல்லிய சிவப்பு நிற முக்கோண வடிவ கொடியாகும். 3வது இடத்திலேயும் மெல்லிய சிவப்பு நிற கொடி இருக்கு. அது வடிவம் முக்கோண வடிவமான நிற கொடியாகும். 2வது தரம். இனி அடுத்தது 3வது தர வாசிக்க பிள்ளைகள், கொடிமரத்திலே ஆக மேலே தொங்கவிடப்பட்டுள்ள கொடியும் ஆக கீழே தொங்கவிடப்பட்ட கொடியும் கடும் நீல நிற கொடிகளாகும். ஆக மேல இந்த 10வது அங்கேயும் கடும் நீல நிற கொடி தொங்கவிடப்பட்டிருக்கா, ஆக கீழையும் கடும் நீல நிற கொடி தொங்கவிடப்பட்டிருக்கா. கடும் நீல நிற கொடி தொங்கவிடப்பட்டிருக்கா, ஆகவும் மேலையும் ஆகவும் கீழையும். 4 பாருங்க, இந்த கொடிகளில் 6 இளநிறமாவதோடு எஞ்சிய 4 கொடிகளும் கடுநிறமாகும். அதாவது நமக்கு தெரியும், சிவப்பு நிறம் நீல நிறம் என்று மொத்தமாக 10 கொடி இருக்கு. அந்த 10 கொடியில அதுல 6 கொடிகள் இளம் நிறமான கொடிகள், 6 கடும் நிறத்தை கொண்ட கொடிகள் 4. அது என்ன சொல்ல வாராண்டா, சிவப்புலையும் கடுஞ்சிவப்பு இளஞ்சிவப்பு இருக்குமா, நீளத்திலையும் கடும் நீளம் இளநீளம் இருக்குமா. அப்படி 10 கொடிகள்ல 6 கொடி கடும் டார்க்கான கலரா இருக்கும், 4 கொடிகள் 6 கொடிகள் லைட்டான இளம் நிறமான இருக்கும், 4 கொடிகள் கடுநிறமானதாக இருக்கும் என்று சொல்றான். 5வது தர பாருங்க பிள்ளைகள், 2 கொடிகள் முக்கோண வடிவமாக இருப்பதுடன் அவை ஒன்றுக்கொன்று அடுத்துள்ள 2 இடங்களில் தொங்க விடப்பட்டுள்ளன. எஞ்சிய சகல கொடிகளும் செவ்வக வடிவத்தை கொண்டது. இப்ப இன்னொரு தரவுதாரான், இந்த 10 கொடிகள்ல 2 கொடி முக்கோண வடிவ கொடியாம். அப்ப எஞ்சிய கொடி 8 கொடிகள் செவ்வக வடிவமான கொடியாம். அப்ப நல்லா கவனிக்கணும், நிறத்தை வச்சு பிரிக்கான் கொடிய, டார்க்கா லைட்டாண்டு அதை வச்சு பிரிக்கான், வடிவத்தை வச்சும் பிரிக்கான். மொத்த கொடி 10, சிவப்பு 4, நீலம் 6.
டார்க் லைட் வந்து பார்க்கக்குள்ள லைட் கலர் 6, டார்க் கலர் 4. வடிவத்தை பார்க்கக்குள்ள முக்கோண வடிவம் 2, செவ்வக வடிவம் 8. இதை நோட் பண்ணிக்கோ. அது இன்னொரு தருவதாரான் இந்த முக்கோண வடிவமான கோடிகள் எப்படின்னா பக்கத்து பக்கத்துல இருக்கான், தள்ளி இல்லையா. அதான் இரு கோடிகள் முக்கோண வடிவமாக இருப்பதுடன் அவை ஒன்றுக்கொன்று அடுத்துள்ள இரு இடங்கள் தொங்கவிடப்பட்டுள்ளன. அப்ப என்ன அர்த்தம்னா ஏற்கனவே நமக்கு 3ஆம் நம்பர்ல ஒரு முக்கோண வடிவ கொடி இருக்கு. அப்ப அந்த முக்கோண வடிவ கொடிக்கு பக்கத்துல தான் இன்னொரு முக்கோண வடிவமான கொடி இருக்கான். பக்கத்துல இருக்கக்குள்ள அது 4ஆம் நம்பராம் இருக்கலாம், 2ஆம் நம்பராம் இருக்கலாம். 3ஆம் நம்பருக்கு பக்கத்துல வரக்குள்ள அது மேலே கீழே ஒழுங்கா தெளிவா சொல்லல. மேலே என்று சொல்லி பிரச்சனை இல்லை, கீழே என்று சொன்ன பிரச்சனை இல்லை. அந்த சொல்லிக்கான் முக்கோண கொடியை பக்கத்து பக்கத்துல இருக்கான். அப்படி நாம 4ஆம் நம்பர் கொடிய முக்கோண வடிவமாக இருக்கலாம் என்று ஒரு கெஸ்ஸிங் எடுக்கணும். அல்லது 2ஆம் நம்பர் ஒரு முக்கோண வடிவமாக இருக்கலாம் என்று ஒரு கெஸ்ஸிங் எடுத்து வச்சுக்கணும். கன்ஃபார்மா 3ஆம் நம்பர் என்றது அது முக்கோண வடிவ கொடிதான். அது ஓப்பன் ஸ்டேட்மெண்டா தரப்பட்டது. அதை நோட் பண்ணிக்கணும். அப்ப 4ஆம் நம்பர் முக்கோண வடிவம் இருக்கலாம், 3ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் முக்கோண வடிவம் இருக்கலாம் சொல்லணும். இருக்கணும் என்று இல்லை, இந்த 2 இடங்களை ஏதாவது முக்கோண வடிவம் வரும். நான் வச்சுக்கணும். அடுத்த கேள்வி, அடுத்த தரவை பாருங்க. நீல நிற கொடிகள் 3ஐ விட கூடிய எண்ணிக்கையில் ஒன்று விட்டு ஒன்று மாறி கடும் மற்றும் மெல்லிய நிறங்களை கொண்டு அமையுமாறு அருகருகில் உள்ள இடங்களில் ஒரே வரிசையில் தொங்க விடப்பட்டுள்ளன. அப்போ ஒழுங்கா வாசிக்கணும். நீல நிற கொடிகள் 3ஐ விட கூடிய எண்ணிக்கை, 3ஐ விட கூடிய எண்ணிக்கை 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், சரியா, 6 இருக்கலாம். மேக்சிமம் நீல நிற கொடி 6 தானே இருக்கு. 3ஐ விட கூடிய எண்ணிக்கையில் அப்ப 2 இருக்கையில, 1 இருக்கையில, 3 இருக்கையில. 3ஐ விட கூடிய 4 வரலாம், 5 வரலாம், 6 வரலாம். நீளம் 6. அந்த கோடியில் எப்படி இருக்காம வந்து சரியா ஒன்று விட்டு ஒன்று மாறி கடும் மற்றும் மெல்லிய நிறங்களை கொண்டு அமையுமாறு அருகருகில் உள்ள இடங்கள் வரிசையில் தொங்க விடப்பட்டுள்ளன. சரி, மாறி மாறி இருக்கான். அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா அருகருகில் இருக்கா அது. சரி, இப்ப நம்ம காணிப்போமே இங்க இந்த இடத்துல நாம ஏன் முக்கியமான தரும், கடைசி தான் முக்கிய தரும். இது கடும் நீளம் என்றா அடுத்தது மெல்லிய நீளம் வரணும். அப்ப அடுத்தது கடுநீளம் இருந்திருக்கணும். ஏன்னா 3ஐ விட கூடியதா என்ன தரும், 3ஐ விட கூடிய கொடிகள் தான் 3. 3ஐ விட கூடிய கொடிகள் மீனிங் பிள்ளைகள் 4 அல்லது 5 அல்லது 6. அப்ப அட்லீஸ்ட் 4 கொடிகளாவது பக்கத்து பக்கத்துல நீல கலர் இருக்கணும். அப்ப இங்க பாருங்க கடுநீளம் என்றா அப்ப இங்க நம்ம ஒரு மெல்லிய நீளம் போடலாம், பிரச்சனை. மெல்லிய நீளம் போட்டா ஆனா 8வது இன்னைக்கு மெல்லிய சிவப்பண்டு ஓப்பன தந்திரிக்கே. அப்படி வரக்குள்ள பக்கத்து பக்கத்துல நீல நிற கொடி 2 தானே அமைக்க முடியும். ஆனா மினிமம் 3ஓட கூட அமைக்கணும், 4 5 அமைக்கணும். அப்ப அந்த இடம் பொருத்தம் இல்லை. அப்ப இங்க கீழே பாருமே, கீழே பார்த்தா இந்த முதலாவது கடும் நீல நிறமை. சரி, அப்ப அதுக்கு மேலே பார்த்தா சரி மெல்லிய நீளம், இது கடும் நீளம், இது இளநீளம். கடுநீளம் இளநீளம் எடுத்துக்கொண்டோம்டா அப்ப அடுத்து கடுநீளம் வரணும். ஒன்று விட்டு ஒன்று மாறி மாறி வரணும். தொடர்ச்சியா குறைஞ்ச 4 கொடியால் பக்கத்து பக்கத்துல இருக்கணும். அப்ப இந்த இடம் பொருத்தம் இல்லை. பிளேங்கா இருக்க இந்த 6 5 பாருங்க, 4 5 6 7 இந்த ஓர்டரை பார்த்தோம்டா நம்ம இதை கடும் நீளம் எடுத்தோம்டா இதை இளம் நீளம் என்னப்பா, இதை நாம இத இளநீலம் எடுப்போம். இளநீளம். அடுத்தது கடும் நீளம், அப்ப அடுத்தது இளநீளம் என்ற ஓர்டர்ல வரலாம். அப்ப பாருங்க இந்த 4 கொடியும் நீளம் தான், நீளம் 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 ஒன்று விட்டு ஒன்று இருக்கு. கடும் இளம் கடும் இளம் என்ற ஒன்று விட்டு ஒன்று இருக்கு. அதோட 4 இருக்கு, 7 6 5 4 இந்த 4மே. அப்ப 3ஐ விட கூடிய என்ற அந்த 4 என்று இங்க திருப்திப்படுத்தப்படுது. மேலிடமும் பொருத்தமில்லை, கீழிடமும் பொருத்தமில்லை. இந்த இடம் நடு ஏரியாவில் தான் 4 கோடிகள் பக்கத்து பக்கத்துல நீல நிற கொடியை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதோட ஒன்று விட்டு ஒன்று கடும் இளம் என்று ஒன்று விட்டு ஒன்று வரக்கூடிய வாய்ப்பும் அங்க இருக்கு.
அப்ப இந்த சரி இப்ப நம்ம எண்ணி பார்ப்போம். என்ன இது நீல நிறம் 1, நீல நிறம் 2, நீல நிறம் 3, நீல நிறம் 4, நீல நிறம் 5, நீல நிறம் 6. அப்ப நமக்கு தேவையான நீல நிறம் 6 வந்துட்டு இங்க ஒரு நீலம் 1, 2, 3, 4, 5, 6 வந்துட்டு பிள்ளை. அப்ப மிச்சம் எல்லாம் சிவப்பு தான். அப்ப என்ன இது சிவப்பா இருக்கு. சரியா இது சிவப்பு. சிவப்பு போட்டுமே அது கடுஞ்சிவப்பா இளஞ்சிவப்பா லாஸ்டா பார்ப்போம். இது ஒரு சிவப்புன்னு வச்சுக்கோ. அதே மாதிரி இதுக்கு இது ஒரு சிவப்பு. சரியா இன்னொரு சிவப்பு இருக்கு, இன்னொரு சிவப்பு இருக்கு. இது மெல்லிய சிவப்பா இதுவும் மெல்லிய சிவப்பு, மென் சிவப்பு, மென் சிவப்பு. அப்ப இது சிவப்பு, சிவப்பு, சிவப்பு 3 இருக்கு. அண்ணோண்டி 1, 2, 3, 4 இருக்கு. அப்ப இந்த 1, 2, 3, 4 இது சிவப்புக்கு இப்ப நல்லா கவனிக்கணும். அப்ப சிவப்பு 4 நீலம் 6 இதை நம்ம திருத்தி படிச்சிட்டோம். சிவப்பு 4 நீலம் 6 ஓட கண்டுபிடிச்சிட்டோம். இனி இளம் கலர் 6 கடும் கலர் 4. பாமே இங்க கடும் 1, கடும் 2, கடும் 3, கடும் 4. என்னது கடும் நீலம், கடும் நீலம், கடும் நீலம், கடும் நீலம். அப்ப கடும் கலர் 4 எடுத்துட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப என்ன அர்த்தம்? மிச்ச இளம் இளம் நிறம் தான். அப்ப இதனை மெல்லிய சிவப்பு, இளஞ்சிவப்பு அல்லது மெல்லிய சிவப்பு எல்லாம் ஒரே மீனிங் தானே. இளஞ்சிவப்பு மெல்லிய சிவப்புல ஒன்றுதான். அப்ப என்ன இது ஒரு மெல்லிய சிவப்பு. அப்ப இது ஒரு அப்ப இது மெல்லிய சிவப்பு தான் யோப்பு, இதுவும் மெல்லிய சிவப்பு தான் யோப்பு. அப்ப மெல்லிச்சு 4 சிவப்பு இளம் இளம் 2 இளம் இளம் என்றதும் மெல்லிய ஒன்று தானே. இளம் என்றதும் மெல்லிய ஒன்று தான். அப்ப 1, 2, 3, 4, 5, 6. அப்ப இளம் என்றதும் மெல்லிய ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க இங்கே. அப்ப 6 அப்ப ஓட பண்ணிட்டோம் சரியா. இப்ப மிச்சம் எல்லாம் செவ்வ வடிவம், எல்லா செவ்வடியும் 4 டவுட் ஆയിരിക്കും. இப்ப இதை வச்சு கேட்டு நம்ம கேள்வி போ எல்லா தரம் முடிச்சு. முதலாவது பாருங்க 46 பாருங்க. கொடிமரத்திலே 9வது இடத்திலே தொங்கு விடப்பட்டுள்ள கொடி பற்றி கூறக்கூடிய கொடிமரத்திலே 9வது இடத்துல நினைக்கமுண்டா மெல்லிய சிவப்பு நிறமான செவ்வக வடிவமைக்கும். ஏன்னா செவ்வம் 8 இருக்கு, முக்கோணம் 2. அப்போ அது 1 கன்ஃபார்ம், இது சுவரா முக்கோணம். அடுத்த முக்கோணம் 4 நம்பரை வரல, இல்ல 2 நம்பரை வரலாம். அப்ப இந்த 3 தான் நமக்கு பிரச்சனை. இந்த 3 தவிர மத்த எல்லாமே செவ்வகம் தான். அப்ப 9 நம்பர் நம்ம என்ன சூறா சொல்லலாம்டா மெல்லிய சிவப்பு நிறமான செவ்வக வடிவமான கொடி என்று சொல்லலாம். இல்லாட்டி இளஞ்சிவப்பு நிறமான செவ்வக வடிவான கொடின்னு சொல்லலாம். அப்ப இதன் அடிப்படையில் பாருங்க மெல்லிய சிவப்பு நிறமான செவ்வக வடிவான கொடி என்று விட முதலாவது இருக்கு. இப்ப 46வது கேள்விக்கு முதலாவது ஆன்சர் 46வது கேள்விக்கு முதலாவது ஆன்சர். 47வது கேள்வியா பாருங்க பிள்ளைகள். நீல நிற கொடிகளா நல்லா ஒழுங்கா கேள்வி யோசிக்கணும். இங்க கடும் என்ற சொல்லும் இளம் என்ற சொல்ல பாவிக்கல. நீலம் எல்லாம் வரும், கடும் நீளமும் வரும், இளம் நீளமும் வரும். நான் வச்சுக்கோங்க. அப்ப நீல நிற கொடிகள் ஒரே வரிசையில் தொங்க விடப்பட்டிருப்பது அடுத்தடுத்த அமைந்துள்ள எந்த இடங்களில் ஆகும்? வாங்க தந்த 4 விடையும் பாருங்க. 4 விடையிலையுமே 4 நம்பர் தரப்பட்டு. அப்ப நம்ம இதுல இருந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம், நம்ம ஒழுங்கமைத்த ஓட சரின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம். அப்ப 5 வராது 6 வராது, தந்த விடையிலேயே 4 நம்பரை போட்டு காட்டிக்கும். அப்ப நீல நிறங்கள் அடுத்தடுத்து எங்க இருக்கு நம்ம தெரியுமா? எங்க இருக்கு? 4 நம்பர், 5 நம்பர், 6 நம்பர், 7 நம்பர். மெல்லிய நீளம், கடும் நீளம், மெல்லிய நீளம், கடும் நீளம். அப்ப 4, 5, 6, 7. அப்ப 4, 5, 6, 7 என்றது 2வது விடையா இருக்கு விடை. மார்க் பண்ணிக்கோங்க. அப்ப 47வது கேள்விக்கு 2வது விடை இலக்கம். 48 பாருங்க பிள்ளைகள். கொடிமரத்திலே இளஞ்சிவப்பு நிற கொடிகள் இல்லாட்டி மெல்லிய சிவப்பு 2 ஒன்று தானே. இளஞ்சிவப்பு நிற கொடிகள் தொங்க விடப்பட்டுள்ள இடங்கள் யாவை? வரிசையா வருவோம். எங்கது கீழே போமே. மெல்லிய சிவப்பு தொங்க விடப்பட்டுள்ள 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 8ஆம் நம்பர், 9ஆம் நம்பர். பக்கத்து பக்கத்துல மெல்லிய சிவப்பு 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர் மெல்லிய சிவப்பு. அதே மாதிரி 8ஆம் நம்பரும் 9ஆம் நம்பரும் மெல்லிய சிவப்பு. அப்ப 2, 3, 8, 9. 2, 3, 8, 9 என்றது 2, 3, 8, 9 என்றது 4வது விடையா வெரி குட். 2, 3, 8, 9 4வது விடை இலக்கம். அப்ப 48வது 4வது விடை இலக்கம்.
49 பாருங்க பிள்ளைகள். செவ்வக வடிவ கொடி என்ன நிறங்களை கொண்டதாகும்? நல்லா கவனிக்கணும். அதாவது இந்த 3 நம்பரும் பிரச்சனை. இந்த 3 நம்பரும் பிரச்சனை. மத்த எல்லாமே செவ்வகம் தானே. அப்ப செவ்வகம் உள்ள கருநீலம் வரும், மெல்லிய நீலம் வரும், மெல்லிய சிவப்பு வரும். செவ்வக வடிவம். ஆனா இந்த கடும் சிவப்பன் ஒன்று இல்லை. நல்லா இருக்கும். கடுமையான சிவப்பன் ஒன்று இல்லை. ஆனா இந்த 3 நம்பரை தவிர இந்த 3 நம்பரை முக்கோணிகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுல 3ஆம் நம்பர் கன்ஃபார்மா முக்கோண வடிவம், 4 நம்பரோ 2 நம்பரை முக்கோண வாய்ப்பு இருக்கு. அது எல்லாமே செவ்வகம் சூப்பரா தெரியும். முதலாம் நம்பர் செவ்வகம் கடுநீளம் வரும், மெல்லிய நீளம் வரும், மெல்லிய சிவப்பு வரும். அப்ப கடும் நீளம், மெல்லிய நீளம், மெல்லிய சிவப்பு. அப்ப இந்த அடிப்படையில் உங்களுக்கு விட 49க்கு 3வது விட இலக்கம். 49க்கு 3வது இலக்கம் படிப்போம். 50 பாருங்க பிள்ளைகள். கடும் நீளம் மற்றும் மெல்லிய சிவப்பு நிற கொடிகள் அருகருகில் அமைந்துள்ள சந்தர்ப்பங்கள் எத்தனை இங்கு உள்ளது? என்ன சொல்றான்? கடும் இந்த நிறம் கடும் நீளமும் மெல்லிய சிவப்பும் பக்கத்துல இருக்கிற இடங்கள் எங்க இருக்குன்னு சொல்றான். எல்லாருமே மேலுக்கு பாங்க. கடும் நீளம், மெல்லிய சிவப்பு. கடும் நீளம், அப்ப இது முதலாவது இடம். இங்க பாருங்க, கடும் நீளம், மேல பாருங்க மெல்லிய சிவப்பு. இது மேல கீழே இடம் சொல்லலையே, பக்கத்துல இருந்தா சரி. அப்ப கடும் நீளம், மெல்லிய சிவப்பு. கடும் நீளம், மெல்லிய சிவப்பு. அப்ப இது 2ஆயிரம். வேற இந்த மெல்லிய சிவப்பு, இது மெல்லிய நீளம். மெல்லிய சிவப்பும் மெல்லிய நீளம் வராது. அவன் சொல்லிய கடுநீளம். அப்ப இந்த சோடி வராது. ஆனா கீழே பாருங்க, இது வரும். இந்த சோடி வரும். கடும் நீளம், மெல்லிய சிவப்பு. கடும் நீளம், மெல்லிய சிவப்பு. அப்ப இந்த சோடி வரும். ஆனா இந்த சோடி இந்த சோடி என்னன்னா மெல்லிய சிவப்பு, மெல்லிய நீளம். அதை இங்க பொருத்தம் இல்லை. அவ மொத்தம் 3 இடங்கள்ல கடும் நீளமும் மெல்லிய சிவப்பும் பக்கத்திலேயே இருக்கு. அப்ப இந்த இடையில 3 சான்ஸ் வரக்கூடிய விட 2வது விடை இலக்கம் 50வதுக்கு 2வது விடை இலக்கம். அப்ப 46